Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல 6 வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு. 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, அதுக்கு அப்புறம் புளியல் பொடி இருக்கு, தாளிப்பு வடகம் இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோ. Hi friends, welcome to Geeta Samayal. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு. நேற்று 2 பேர் போனாங்க. என் பெரிய பொண்ணும் எங்கள் அக்கா பொண்ணும் ஸ்கூலுக்கு போனாங்க. 2 பேர்த்துக்கு லீவு. இன்றைக்கி 4 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், என்ன சமையல் பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரியல. நேற்று கொஞ்சம் அந்த சத்து மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, அதுக்கப்புறம் வந்து நலங்கு மாவு, இதெல்லாம் இந்த வேலை நடந்துட்டு இருந்தது, அரைக்கிற வேலை. அதனால் காய்கார் வண்டியும் வரல. கடையில் போய் வாங்கினா காய் வண்டி வந்துடும் இல்லையா? சரி வருமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் எந்த காய் மேலே பீட்ரூட் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு சாப்பாடு கட்டி கொடுத்துடலாம், ஓகேவா? மில் மேக்கர் இருக்குது, சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக மில் மேக்கர் ரைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அரிசியும் கழுவி வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே பழைய சாதம், கஞ்சி, தயிர் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாவே போதும், ஓகேவா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அதனால் கடன்னு செய்யணும். டிஃபன் வந்து இன்றைக்கி அதுதான். அதனால் இந்த குஸ்காவை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா அது கூடயே 3 பெரிய வெங்காயம். எதுவுமே நான் கட் பண்ணி கூட வைக்கல. மணி வந்து 6 ஆயிடுச்சு. ஏதோ காய் இருந்ததுன்னா டக்குன்னு செய்யறதுக்கு கடன்னு நம்ம செஞ்சிடலாம். என்ன செய்யறது, எது செய்யறது, நான் அதேமாதிரி ஸ்கூல் டைம்லலாம் யோசித்து வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சோமா டக்குன்னு செய்கிற மாதிரி தான் வச்சுப்பேன் நான். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். இது கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம வடிகட்டிட்டு பிழியணும். இந்த சைடு வந்து சிம்மில் தான் உலை காய வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கருவாடு போட்டு, வெறும் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். முட்டை வாங்கி அவிச்சிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம, ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டப்பாலாம் ஆர்ட்ரு பண்ணியிருக்காரு. டப்பா வந்துடும், எல்லாத்தையும் பேக் பண்ணணும். இட்லி பொடியிலேருந்து இன்றைக்கி பேக் பண்ணுற வேலையே அதிகமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேவா? இப்போ இது வதங்கிறதுக்குள்ள நம்ம தக்காளி கட் பண்ணணும். தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஆளாக்கு தான் அரிசி போட்டிருக்கேன். அதே போல் 1.5 ஆளாக்கு இஞ்சி பூண்டு விழுது. ப்ளைன் குஸ்கா வேணாமா, மில் மேக்கர் சாதம் தான் வேணுமா. சரி, அதுக்குள்ளே இதை பிழிஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், புதினா. நம்ம கொஞ்சம் வேகமாக தான் செய்வோம், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்து சாதம் பிரித்தா நல்லாயிருக்கும், தம் பிரித்தா. அதனால் கொஞ்சம் வேகமாக தான் செய்ய போகிறோம். இது வதங்கிறதுக்குள்ளே நான் மில் மேக்கருக்கு பிழிஞ்சு வச்சிடுறேன். இந்த பக்கம் நம்ம மில் மேக்கரு அப்படியே பரட்டினா மேல் செய்ய போகிறோம். இப்போ வந்து மில் மேக்கர்லாம் பிழிஞ்சு வச்சுட்டேன். தேவையானது மில் மேக்கர் சாதத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிடுங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? இது மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வேலையை பார்த்துக்கலாம்.
மண் சட்டியில் செய்யலான்னு நினச்சேன், டக்குன்னு இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ மெல் மேக்கரை சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடயே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா காரம் அதிகம், ஓகேவா? அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றுனா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் லூஸ் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து டக்குன்னு அடி பிடிக்காது, அதுக்கு தான் தயிரை சேர்த்துட்டேன். நம்மளுக்கு இந்த பக்கம் உலக்கி தண்ணி வச்சுருக்கோம், அது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மொத்தம் வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் அரியணும். இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சூடாக ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு ரைஸு. நான் இதில் முக்கா தான் எடுக்கிறேன், ஏன்னா எடுக்க முடியல. போதும் இதுவே, அது கொதிக்கிட்டே. இப்போ நம்ம லெமன் இதுவே போதும். இப்போ இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரைஸ் ஒன்றா வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு வெங்காயத்தை வதக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ட்ரையாக பண்ணியிருப்பேன், தெரியுதா உங்களுக்கு? வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 பல் பூண்டு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டை நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ. அது கூடயே வந்து 2 பெரிய வெங்காயம், பாதி வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து மில் மேக்கருக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறேன், அதனால் சேர்க்கல. அதேமாரி குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே வந்து டொமேட்டோ சாஸு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஓகேவா? போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச மில் மேக்கர் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
5 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். ஓகேவா? மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. நாம இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மில்மேக்கர் பிரியாணியை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசி கழுவி போட்டுடலாம், தண்ணி காஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரைஸும் ஒன்றா வந்துருச்சு. எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். கீழே தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, லேட் ஆகிடும். இதுக்கு மேலே பால் இருக்குது, பாலை தூக்கி வச்சிடலாமா? வெயிட் என்ன இருக்குங்க, ஷேக் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் சரியா? 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். நல்லா தளன்னு இருக்குது. வேணா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இனிப்பு பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதான் சொல்கிறேனே. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையா, பசங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் கடன்னு செஞ்சாச்சு. மணி வந்து 7:10 ஆகுது. இப்போ தம் ஆகட்டும், அது 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம அதுக்குள்ளே வந்து பூண்டும் கருவாட்டு குழம்புக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் உரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கஞ்சி கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக இதில் 1 கிளாஸ் குடித்தா போதும். அன்றைக்கி முந்தானேத்து தான் நினைக்கிறேன், முந்தானேத்துனா மண்டே, இன்றைக்கி புதன்கிழமை. திங்கக்கிழமை நலங்கு மாவுக்கும் சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, இட்லி பவுடர் எல்லாத்துக்குமே வந்து மளிகை சாமான் அங்கே தான் போய் வாங்குவோம். போகும்போது இதை சாப்பிட்டு போனோம். நானும் எங்கள் வீட்டுக்காரோம் ஒரே ஒரு கேன் தண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். உண்மையாகவே அவ்வளோ நேரம் நாங்கள் வரத்துக்கு 4 மணி ஆச்சு. 4 மணி வரைக்கும் எனக்கு பசியே எடுக்கலை பாருங்கள். இந்த கஞ்சி எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு இதில் ஒன்றுமே இல்லைங்க, சாதம் வடிக்கிறேன் பாருங்கள். அந்த அடி கஞ்சா அந்த 2-3 சாதம் இருக்குது பாருங்கள். அதில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, சாப்பாடு வடிக்கிற தண்ணி. அந்த தண்ணியில் நம்ம 3 பங்கு தண்ணி ஊற்றணும். 3 பங்கு பச்சை தண்ணி ஊற்றி சாதம் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இன்னும் மண் பாறையில் மூடி வச்சிங்கன்னா, நான் சாப்பாடு சட்டியில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் சாதம் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒலை வைக்கிறதுக்காக அதை கழுவிட்டு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே அந்த இதுக்கு மேலே ஒரு மாதிரி முறையாக ஒரு மருங்க, அதுதான் ரொம்ப சூப்பரான இதுவாக. அதுமாரி வந்து நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதான், நல்ல அணுக்கள்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு டென்ஷனே இல்லாமல் வெளியே போகிறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அந்த பக்கம் ஸ்டவ் ஏன்னா ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கோபி மஞ்சூரி இருக்குல்ல, அந்த ஸ்டைலே தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தம் ஆகட்டும், சாப்பாடு கட்டிட்டு பார்க்கலாம் பசங்களை அனுப்பும் போது. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? சாதம் பார்த்திங்கன்னா இன்னும் வேகலை, மலர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ டம் பிரிச்சுக்கலாம் மீல்மேக்கர் சாதத்தை. சூப்பராக வந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. அப்படியே குச்சாக வந்திருக்கு பாருங்கள், செம்ம சூப்பரு. அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கட்டிடலாம். சாதம் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் இது உடையாது உங்களுக்கு இந்த சாதம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு மில் மேக்கரும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன், நான் போய் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருக்கேன். இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே சாதமும் வெந்துடும். வெந்துச்சுன்னா வடித்து விட்டுடுறேன். சூப்பராக 4 பேத்துக்கு சாப்பாடு கட்டியாச்சு. 2 பெரிய பசங்களுக்கு மட்டும் 2 டிஃபன் பாக்ஸில் பாதி கட்டியிருக்கேன். 2 சின்ன பசங்களுக்கு மட்டும் ஒரே டிஃபன் பாக்ஸு. தொட்டுக்க வந்து நம்ம மில் மேக்கர் செஞ்சோம்ல, அது வச்சுருக்கேன்.
ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல. சாப்பாடு சாப்பிட்டு வர மாட்டுறாங்க. பார்க்கலாம் அவங்க எப்படி சாப்பிட்டு வராங்கன்னு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாமா? நம்மளுக்கு வந்து கீரை வந்துருச்சு. அதனால் வந்து சரி ஃபஸ்ட்டு பசங்களை அனுப்பிச்சிட்டு கீரையை வாஷ் பண்ணி துணியில் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு காய போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு புடவை ஃபுல்லாக வெள்ளாரக்கீரை நீட்டில் போட்டிருக்கேன். ஒரு புடவை ஃபுல்லாக முடக்கத்தான், ஒரு புடவை ஃபுல்லாக தூதுவளை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த 3 கீரையும் வாங்கி காய போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இருக்குமா? கீரை வந்து சொல்லி வச்சு வாங்கிட்டு வரோம். சூப்பராக இருக்குது. ஒரு திருவள்ளூரில் ஒரு அக்கா வந்து கோயம்பேடுலேருந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. தூதுவளை, முடக்கத்தான், வெள்ளாரை, பிரண்டையும் சொல்லியிருக்கோம் வரும். பாருங்கள், நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2வது 3வதுன்னு தனித்தனியாக காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாள் காய வச்சோமா, 2வது நாள் நம்மளுக்கு இப்படி தான் காய வைக்கணும், இல்லைன்னா காற்றுலேயே பறந்துடும். காய வச்சு நல்லா மொறுன்னு எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும் வெயிட் போட்டு. கருவேப்பிலை மட்டும் நல்லா இந்த காய்ஞ்சிருச்சு. வடகம் இது கொஞ்சம் காயணும். இங்கே பாருங்கள், பண்ணா மீன் தான், க்ளீன் பண்ணாமே இருக்குது. இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எங்கள் அக்கா நாத்தனார் ஊருக்கு போனாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தாங்க, நெத்திலையும் பண்ணாவும். நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ தான் கருவாடு எடுக்கலான்னு பார்க்குறேன், க்ளீன் பண்ணாமே இருக்குது. ஒரு 1/4 கிலோ கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சமாக வச்சாவே போதும், ஏன்னா நாளைக்கு வேலைக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம். இது 1/4 கிலோ மீனாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். முட்டை பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கேன், வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம், ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடெல்லாம் கழுவி எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு கருவாடுக்கு துணை வந்து பூண்டு சின்ன வெங்காயம் தான், அதனால் கொஞ்சம் சேர்த்தே உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வயசுலலாம் அப்பா சாயங்காலம் வருவார் வேலைக்கு போய்ட்டு, வரும்போதே கருவாடு முக்கல்ல இல்லைன்னா காராமணி. அப்பாவுக்கு அந்த பயிறு வகைங்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து அம்மா வைக்க சொல்லுவார். அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வெங்காயம் அப்பாவே உரித்து கொடுத்துருவார், பூண்டெல்லாம் உரித்து கொடுத்துருவார். வறுத்துட்டு வைக்கணும். அந்த காராமணி மூக்கலெல்லாம் வாங்கிட்டா சட்டியில் வறுத்துட்டு குழம்பு வைப்பாங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு சாதம் வடித்து முட்டை வச்சுருவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து கருவாட்டு குழம்பு வந்து நிறைய பேர் அம்மாவே சொல்லுவாங்க, கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்க கருவாட்டு குழம்பு அப்பப்போ வச்சு சாப்பிடணுமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்னும் வந்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், என் பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கெலாம் தெரியும். என்னென்னா பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு இந்த சமைக்கிறதெல்லாம், அதான் இந்த யூடியூப்பில் நம்ம சமைக்கிறோம், இந்த டிவி ஷோலெலாம் சமைக்கிறோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். இதை போய் எப்படி சமைக்கிறது, அவங்க காசு தருவாங்களா என்னென்னமோ கேட்பாங்க. பெரும்பாலும் நான் செல்லே வந்து என் செல்லை அம்மா தான் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து அம்மா இறந்து ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ எனக்கே தெரியாமல் எனக்கு யூடியூப்பில் சமைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதில் இன்னும் அம்மா இருக்கும் போது நம்ம சமைச்சிருந்தா நம்மளுக்கு வியூவர்ஸும் அதிகமாக இருப்பாங்க, சப்ஸ்கிரைபரும் நல்லா சமைப்பாங்க, சூப்பராக சமைப்பாங்க. தாளிப்பு வடகம் நம்மக்கிட்ட வந்து தாளிப்பு வடகம் இப்போ என்னென்ன ரெடியாக இருக்குன்னு தெரியுமா? இருங்க, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இப்போ தாளிப்பு வடகம் போட்டோமா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், 2 கட்டி பூண்டு, நல்லா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். ஏன்னா கருவாடுக்கு துணைக்கு வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் தான் சொன்னேன்ல, அதனால். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா 35 பொருட்கள் போட்டு
நிலங்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கருப்பு உளுந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தூதுவளை இட்லி பொடி, முடக்கத்தான் இட்லி பொடி, வெள்ளாரக்கீரை இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி இப்போதைக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த பேட்சில் வந்து வெயிட் லாஸ் பவுட்ருக்கு வறுத்து அரைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவரில் கொடுத்துட்டு இருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம பாட்டில் மாரி ரெடி பண்ணி லேபிள்லாம் போட்டு சூப்பராக நல்லா பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லைன்னா முடிஞ்சால் இந்த வீடியோவிலே நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னு காட்டுறேன் நான். ஓகேவா? இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும். நம்ம தக்காளியும் தேங்காய் அரைச்சி வச்சு தான் வைக்க போகிறோம். ஏன்னா வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கா, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலான்ட்டு. வெங்காயம் வதங்கட்டும். தக்காளியும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும், ஒரு 2 தக்காளி. ஓகேவா? இப்போ வந்து இது வதங்கட்டும். குழம்புக்கு வந்து உப்பு பார்த்து தான் போடணும். கருவாட்டில் இருக்கா என்னன்னு தெரியல. நான் வாங்கினேன்னா கருவாட்டில் உப்பு இல்லாத கருவாடு தான் வாங்குவேன். இவங்க எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டு இருக்கு. நான் இவ்வளோ தேங்காய் தான் எடுத்துருக்கேன். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவாங்க. ஓகேவா? அதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம குழம்பெல்லாம் கலக்கி வச்சுட்டு தான் வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு வேண்டாம், ஏன்னா உப்பு இருக்கான்னு தெரியல. ஓகேவா? ஒரு 2 செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, புளி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன புளி, ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஏன்னா தக்காளி பழம் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம். பசங்கள்லாம் ஸ்கூல் போனோன்னா வீடே வந்து அமைதியாக இருக்குது. இவ்வளோ போதும் புளி தண்ணி. பாருங்க, குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வெறும் கருவாடு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் இருக்கா என்னன்னு தெரியல, அதனால் நான் பாதி உப்பு தான் சேர்த்துருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா மலர்ந்து வரட்டும். ஓகேவா? நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கு வந்து இஞ்சியவே காணுமே. இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை ஒரு 5 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இது 3 பேர்த்துக்கு. இப்போ பசங்கள்லாம் வந்து காலையே பழைய கஞ்சி குடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் 3 பேர்த்துக்கு போட்டு வந்துடுறேன். நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குடிச்சிடலாம். அப்பப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸு வாரத்துக்கு 3 நாள் ஆச்சு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. அதான் மணமாக இருக்குது. இப்போ கருவாடையும் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க. நான் தக்காளியெல்லாம் வந்து நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் தொக்காக தான் அரைச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவாடை சேர்த்துடலாம். நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா வடித்து வச்சுருங்க. இது ஒரு முழு தான், சதை தான். சூப்பராக இருக்கும். பண்ணா மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரவுண்டாக கட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது கருவாடை அவங்க காய வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா சுட 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 சாதம் போட்டு ஒரு 2 முட்டையை அவிச்சு
இந்த குழம்ப அப்படியே ஒரு கரண்டி நிறைய எடுத்து ஊற்றி வச்சு சாப்பிட்டோன்னாவே கருவாட்டு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வாசனைக்கே ஒரு பிடி சாதம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு இறங்கும். அவ்வளோதான். அப்படியே கருவாடு போட்டோன்னே ஏடு கட்டி வருது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? காய் இல்லாதனால ஒரு சிம்பிள் சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ வந்து ஒரு நேரத்தில் பார்த்தா ரொம்ப வியூவர்ஸ் இருக்கிற மாரி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுற மாரி இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. வியூவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. ஓகேவா? சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிட்டேன். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிடும். மண் சட்டியில் ரொம்ப நேரம் மீனோ கருவாடெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து சீக்கிரத்தில் ஹீட்டில் வந்து குமிறிடும். அப்படியே மீனோ சரி கருவாடோ அப்படியே முள்ளாக தனித்தனியாக வந்துச்சுன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே போட்டு ஒரு நல்லா மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தாவே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம மூடி ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ்வு இருந்தாலும் அப்படியே கொதிக்குது. இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.